உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 7 மணிக்கு சரியாக தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் உறுதிமொழி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிக்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் வந்த பிறகு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதற்கு பிறகு முதற் சுற்று வீரர்கள் அவர்கள் வரவழைக்கப்பட்டு போட்டி தொடங்கும். உறுதிமொழி ஏற்பின் பொழுதே முதல் சுற்று வீரர்கள் வந்து விடுவார்கள். வாடிவாசலிலிருந்து முதல்ல 3 காளைகள் கோயில் காளைகள் ஒரு 3 காளைகள் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்படும். அதற்கு பிறகு முதல் சுற்று தொடங்க இருக்கிறது. மொத்தமாக 1200 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகும் கூட அந்த களத்தில் இறக்குவதற்கு முன்பு மாடுகளை பரிசோதனை செய்து களத்திற்கு இறக்குவதற்கு கூடிய வகையில் உடற்தகுதியுடன் காளைகள் இருக்கிறதா என்பதையும் பரிசோதனை செய்துதான் அதற்கு பிறகு அனுமதிப்பார்கள். அதே போல மாடுபிடி வீரர்கள் ஒரு சுற்று இறக்குவதற்கு முன்பு அவர்களை பரிசோதனை செய்து அவர்களை உடல்நலத்தை உறுதி செய்த பிறகுதான் அவர்களை களத்தில் இறக்குவார்கள். ஒரு 10 சுற்றுகள் வரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். 50லிருந்து 60 எண்ணிக்கையிலான மாடுபிடி வீரர்களை ஒவ்வொரு சுற்றிலும் களம் இறக்குவதற்கும் ஒரு சுற்று வீரர்களுக்கும் ஒவ்வொரு நிறத்திலான சீருடை வழங்குவதற்கும் அதில் 1ற்கும் 2ற்கும் மேற்பட்ட காளைகளை பிடிக்கக்கூடிய வீரர்களை அவர்கள் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் என்று அறிவிப்பார்கள். அதில் 2 சுற்றுகள் வரை இது போன்ற தகுதி பெறக்கூடிய வீரர்கள் 2 சுற்றுகள் வரை விளையாடலாம். அதற்கு பிறகு இறுதி சுற்று தான். இந்த இறுதி சுற்றுல அனைவருமே தகுதி பெற்ற அனைத்து வீரர்களுமே களம் இறங்கி அதிக எண்ணிக்கையில் காளைகளை பிடிக்கக்கூடிய வீரருக்கு கார் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போல சிறப்பாக விளையாடக்கூடிய காளைக்கும் காளையினுடைய உரிமையாளர் அந்த காளையினுடைய உரிமையாளருக்கும் ஒரு கார் பரிசு வழங்கப்படுகிறது. சிறந்த காளை மற்றும் சிறந்த வீரர் 2வது இடத்திற்கு இருதரப்பிற்குமே 2 சக்கர வாகனமும் 3ஆம் பரிசு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் இதுல என்ன சிறப்பு என்ன சுவாரஸ்யம் இந்த போட்டியில அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற 2 ஜல்லிக்கட்டுகளிலும் அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு 2 ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் இருந்த காளைகள் வெளியில் அவிழ்த்து விடப்பட்டதும் நேராக வெளியில் செல்வது போன்று அந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டது. ஆனால் இது நிரந்தரமான முனியாண்டி கோயில் மைதானத்தில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாடிவாசல். இந்த வாடிவாசலை பொறுத்தளவில் வாடிவாசலிருந்து காளை வெளியில் வரும்பொழுது அது நேராக செல்வதற்கு வழி இருக்காது. அதனுடைய இடதுபுறம் தான் காளை திரும்ப வேண்டும். எனவே காளை வாடிவாசலிருந்து வெளியில் சீறி பாய்ந்ததும் எந்த வழியாக செல்வது என்ற குழப்பத்தில் காளை யோசிப்பதற்குள்ளார வீரர்கள் சுற்றுவார்கள். எனவே வீரர்களுடன் அதை களமாடி விட்டு அதற்கு பிறகுதான் அது வழியை பார்த்து அதற்கு பிறகுதான் அது இங்கிருந்து ஓட முடியும். எனவே காளைக்கு சிறிது நேரம் அவகாசம் எடுத்துக் கொள்வதற்கான நேரம் இருக்கிறதுனால எங்கள் போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே விறுவிறுப்பாக இந்த போட்டியை நடத்துவதற்கும் அதே வேளையில் சுவாரஸ்யமாக இந்த போட்டி நடத்துவதற்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த காளைகளை தேர்ந்தெடுத்தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியிலே பங்கு பெற வைப்பார்கள். அதுபோன்று பல்வேறு வெற்றிகளை குவித்த காளைகள் இதில் களமிறங்கும். அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் யார் கார் பரிசு பெறுவது என்ற போட்டி இருக்கிறது. இதற்கு முன்பு சிறந்த வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கூட இந்த முறை போட்டியிலே அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இவை தவிர்த்து தங்க நாணயம், சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் விழா கமிட்டியினரால் வழங்கப்பட இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்றைய தினம் வர இருக்கிறார். பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் வருவார்கள் என்பதனால முக்கிய பிரமுகர்கள் அமர்வதற்கு ஏற்ற வகையில் விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர் மேடையை பொறுத்தளவில் இங்கு பார்வையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இங்கு பார்க்க முடியாது. மிக குறுகலான ஒரு இடம் தான். எனவே ஓரளவிற்கு ஒரு 2000 பேர் வரை பார்க்கக்கூடிய வகையில் பார்வையாளர் மேடை இருக்கிறது. பொதுமக்கள் இந்த ஊர் மக்களும் கூட அவர்கள் இந்த தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக. அந்த தடுப்புகளுக்கு வெளியில் இருந்து பார்க்கலாம். ஆனால் அதே போல இங்கு சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையில் மக்கள் வீடுகளின் மீது ஏறிவிடக் கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் ட்ரோன் மூலமாக அவற்றை கண்காணிக்கிறார்கள். ஒரு வீட்டின் மீது அந்த மேற்கூரையின் மீது 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அவர்களை பாதுகாப்பு கருதி கீழே இறக்கிறதுக்காக ட்ரோன்களை பயன்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா இருக்கிறது. வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவோ அல்லது காளைகளுக்கு காயமட்டால் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கோ மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதாவது 90 மருத்துவ குழுவினர் வீரர்களுக்கு மருத்துவர்கள் உட்பட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதேபோல செவிலியர்கள் என 90 எண்ணிக்கையில் இந்த மருத்துவ குழுவினர் வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இருக்கிறார்கள். அதுபோல காளைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் 4 வாகனங்கள் இருக்கிறது. அவற்றுடன்
அவர்களுடன் சேர்த்து 70 மருத்துவ குழுவினர் 70 பேர் அந்த கால்நடை மருத்துவ குழுவினர் வந்து இருக்கிறார்கள். எப்படி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காளைகள், அதாவது கோயில் காளைகள் வந்து இந்த வாடிவாசலுக்கு வந்து கொண்டு வரப்பட்டு அதற்கான மரியாதை, இந்த கோயில் காளைகளுக்கான மரியாதை வந்து செய்யப்படும். அதற்கு பிறகு இந்த காளைகள் வந்து ஒவ்வொன்றாக இங்கிருந்து அவிழ்த்தப்பட வரும். முதலில் கிராம கோவில் காளைகளான அலங்காநல்லூர் முளியாண்டி சாமி கோயில் காளை, அரியமலை கோவில் காளை, வலசை கருப்பு கோவில் காளை ஆகிய இந்த 3 காளைகளையும் வந்து முதலில் களமிறக்குவார்கள். களமிறக்கி அதற்கான கோயில் மாலைகளுக்கான மரியாதையை செய்து இங்கிருந்து அவற்றை வந்து அவிழ்த்து விடுவார்கள். இந்த காளைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த உறுதிமொழி நிகழ்ச்சி, அதாவது உறுதிமொழி நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த கோயில் காளைகளை அவிழ்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு முதல் சுற்று வீரர்கள் ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடக்கூடிய காளைகளுக்கு வந்து அவர்கள் போட்டியிலே வந்து ஒரு காளைகளாக பிடிப்பதற்கு வந்து அனுமதிக்கப்படும். ஒரு சுற்றும் வந்து 1 மணி நேரம் வரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் 100 காளை, ஒரு சுற்றுக்கும் வந்து 100 காளை அல்லது அந்த 1 மணி நேரம் இவற்றில் வந்து எது முன்னதாக இருக்கிறதோ அதற்குள்ளார வந்து அந்த ஒரு சுற்றை முடித்துக் கொள்வார்கள். இப்படி 10 சுற்று வரை நடத்தி பிறகு இறுதி சுற்றை வந்து நடத்துவதற்கு விழா கமிட்டியினர் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள்.